அதானி அம்பானி இவர் ராகுல் காந்தி மேட்டரை எடுத்தனால சொல்கிறேன். அதானி அம்பானியை கரிஞ்சு கூட்டிகிட்டே இருக்காரு இந்த ஆள் ராகுல் காந்தி. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அதானியும் அம்பானியும் மோடி வந்து பிரதமராக 2014 வந்தார். அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம நாடு முன்னேறணுங்கிறதுல நோக்கமே கிடையாது. சீனாவில் போய் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடை வாங்கிட்டு வந்த ஆள் தான் வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தி. இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? சீனாக்காரன்ட்ட போய் நமக்கு எதிரின்னு நம்ம சொல்கிறோம், அவன்கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு வராங்க. இவங்க வந்து இப்போ சீக்கியர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. இலங்கையில் 1.25 லட்சம் தமிழர்களை கொன்ன கும்பல் இது திமுகவும் காங்கிரஸும். அவங்க ஏதாவது ஒரு நாட்டில் போய் அவங்க நாட்டை பற்றி இழிவுபடுத்தி பேசுவாங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்காங்களா? ஒருத்தனும் பேச மாட்டாங்க. ஒரே ஒரு குரூப்பு பேசும்னா அது இங்கே உள்ள நம்ம அந்த காங்கிரஸ் களவாணி குரூப்பு தான். இதுங்க போய் எல்லா நாட்டில் போய் இழிவுபடுத்திக்கிட்டே தெரியும். மோடி தமிழை வளர்த்துட்டு இருக்காரு. அவர் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பிரதமர்களும் முக்கியத்துவம் கொடுத்து இது வளர்க்கல. ஆனால் மோடி வளர்த்துட்டு இருக்காரு, இவர் இழிவுபடுத்துறாரு. இன்னும் தர்மபத்தினி கனிமொழியெல்லாம் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கல ஒரு பெரிய ஒரு ஆள். அவங்க குழந்தைகள் பெண்கள் எல்லாத்துக்கும் அவங்க தான் முன்னோடியாக வந்து முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. இப்போ எங்கே போனாங்க அவங்க? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட அன்னபூர்ணா ஓனர் சீனிவாசன் எழுந்து வணங்குவது போல் ஒரு மன்னிப்பு கேட்பது போல் ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து அவர் ஒரு விவாதத்தில் பங்கேற்ற மாதிரி அதில் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு. அது குறித்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து பரவித்தது. இந்த வீடியோ குறித்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஜிஎஸ்டி பற்றி கோரிக்கை வைத்த தொழிலதிபருக்கு அவமரியாதை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிட்டார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசிட்டார், கேள்வி கேட்டார். எதிர்கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம்ல சார். ஒரு நிதியமைச்சர் எந்த அமைச்சராக இருக்கட்டும், அவங்ககிட்ட வந்து ஒரு ஜிஎஸ்டி சம்மந்தமாக அந்த நிகழ்ச்சிக்கு ஜிஎஸ்டி சம்மந்தமாக இல்லைன்னா அவர் கேட்டே சரியாக தப்பான்னு இல்லை. நிதி அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கேட்குறாரு. நம்ம குறைஞ்சபட்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அந்த இது கேட்டது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அது வந்து நிர்மலா சீதாராமன் தலைமையில், அதாவது மத்திய நிதியமைச்சர் தலைமையில் மாநில நிதியமைச்சர்களெல்லாம் அதில் வந்து பங்கெடுப்பாங்க. அதில் பங்கெடுத்து அப்பப்போ அதுக்கு வந்து சில மாற்றங்களெல்லாம் செய்கிறாங்க. அதை அந்த கவுன்சில் தான் முடிவு பண்ண முடியும். நிதியமைச்சர் தனியாக நினைச்சே பண்ண முடியாது, எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. எல்லா மாநில இதுவும் முடிஞ்சு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஹைகோர்ட்டே வந்து ஒரு இதை சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஏன் ஜிஎஸ்டி கூட கொண்டு வரக்கூடாது, நீங்கள் அதை கொண்டு வரலாம்ல, அதை நீங்கள் ஏன் பரிசீலனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இது ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளால நீங்கள் வந்து பெட்ரோலை கொண்டு வந்தீங்கன்னா அதிகபட்சமாக அதுக்கு டேக்ஸை நீங்கள் 28% தான் போட முடியும். அப்போ 28% போட்டிங்கன்னா இப்போ வந்து 100 ரூபாய்க்கு கூடிய பெட்ரோல் வந்து 50 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா மத்திய அரசை விட மாநில அரசு இங்கே வந்து 36% ஏதோ போட்டு வச்சுருக்கு. இதுக்கு பெட்ரோல் டீசலுக்கு வரி, இந்த டேக்ஸ் எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்போ அது கீழே குறைஞ்சிரும், பாதி ரேட்டாக வந்துடும். இதே மாதிரி இதை ஆனால் வரணும் அப்படின்னா யார் கொண்டு வர முடியும்? கண்டிப்பாக மோடி நினச்சி கொண்டு வர முடியாது, மத்திய அரசாங்கம் நினச்சி கொண்டு வர முடியாது. எல்லா மாநில அரசாங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் போய் நம்ம இப்படி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, யாரும் எதிர்ப்பு இல்லைன்னா, இல்லை மெஜாரிட்டி வந்து கொண்டு வரதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வரலாம். அன்னபூர்ணா ஓட்டர் உரிமையாளர் ஸ்ரீனிவாசனும் வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த மாதிரி நீங்கள் மாநில அரசு மூலமாக கொண்டு போய் எல்லா மாநில இதுலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு, இது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தப்பெல்லாம் திருத்தத்துக்குள்ள இடம் தான் வந்து அந்த கூட்டமே. அப்போ அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாமே திருத்தங்களை கொண்டு வரலாம். ஆனால் அவர் என்ன நோக்கத்துக்கு கேட்டார்னு தெரியாது. ஆனால் அன்னபூர்ணா ஹோட்டல் ரொம்ப பழமையான ஹோட்டல், ஒரு பேர் வாங்கின ஒரு பிரபலமான ஹோட்டல் தான், நல்ல நேம் உள்ள ஒரு ஹோட்டல் தான். அது எதுக்கு கேட்டார், அவர் தமாஷா பேசி கேட்டாரா என்னது கேட்டார் தெரியாது. ஆனால் சர்ச்சை ஆகி போச்சுது. இல்லை விஷயம் என்னென்னா, இப்போ மேற்கொண்டது சர்ச்சையானது எங்கே அப்படின்னா, திருப்பி மறுபடியும் வந்து அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து நாங்கள் நிர்மலா சீதாராமனை பார்க்கணும்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் ஹோட்டல் ரூமில் வச்சு தான் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து எல்லா ப்ரெஸ் இதில் எல்லாருக்கும் முன்னிலையில் வந்து நான் அவங்கள வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சுது. கடைசியில் அவங்க நிதியமைச்சரையே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு செயல் மாதிரி ஆகிப்போச்சுது. அதனால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அது ஏதோ கேட்டிருக்காரு. இந்த கேட்டது பிரச்சனை கிடையாது, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு தனி ரூமில் நடந்த விஷயம். ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டது இல்லை ஒரு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்கறலாம் பொது வெளியில் கேட்டது.
அங்கே வந்து அது எல்லா ப்ரெஸ்ஸும் இருக்கும், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அது சம்மந்தமான ஒரு இதில் இவர் தனியாக வந்து கேட்குறாரு. அதை வந்து கேட்குற தனிப்பட்ட முறையில் தான் வந்து பார்க்குறாரு. பார்த்து அந்த அம்மாவை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு, உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சுங்கிற மாதிரி அவர் வந்து அதுக்காக வேண்டி வாராரு. அதுக்கு ஒரு நிவாரணம் தேடி வர மாதிரி வாராரு. அதை பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து நீங்கள் வந்து பிஜேபி ஐடிவிங்கிலேருந்து போட்டிங்கன்னா தப்பு தானே? அது தப்பு தானே? பிஜேபி செய்தால் மட்டும் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அது வந்து தவறானது, அது தப்பாக அவங்க இதை போட்டது தப்பு. அது போட்டதுனால தான் ராகுல் காந்தி வந்து இப்போ அதை வச்சு பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் ராகுல் காந்தி பேசுகிறத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, கோயம்புத்தூரில் வந்து என்னெல்லாமோ நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் பயங்கர. ஆனால் கோயம்புத்தூரில் இதை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் உடனே இவரும் வராருன்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ செட்டப் பண்ணி இவங்களே கேள்வி கேட்க சொல்லி ஏற்பாடு பண்ணி விட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் சம்மந்தம் இல்லாமல் அமெரிக்காவில் போய் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு வந்தார். அங்கே வாங்கி கட்டிட்டு வந்தார், அசிங்கப்பட்டு வந்தார். அங்கே அமெரிக்காக்கார நிருபர் அமெரிக்காவில் கேள்வி கேட்குறாங்க. ஐயா இந்தியா அலையன்ஸ்னு சொல்கிறாங்க. நோ இந்தியா அலையன்ஸ் இல்லை, இது வந்து பிஜேபிக்காரங்க கிளப்பி விட்டது, அது எங்களுக்கு இந்தியா அலையன்ஸுன்னாரு. வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லாஸ்ட் அந்த ஏ அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியான்னு கொடுக்குறீங்களா, அதுக்கு எக்ஸ்பென்ஷன் அப்படியே சொல்லுங்கள். லாஸ்ட்டில் உள்ள ஏக்கு வந்து இந்தியா அலையன்ஸ் திருப்பி ஒரு கூட்டணின்னு வருது. அப்போ இந்தியா அப்படிங்க இந்தியா அலையன்ஸுங்கிறது INDI, அந்த ஏ வந்து அலையன்ஸுங்கிறதுக்கு கூட்டணின்னு எடுத்துக்கிட்டோம், அந்த இந்திய கூட்டணின்னு சொல்லலாம், இல்லை இந்தியா அலையன்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் இந்தியா அலையன்ஸ்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் அங்கே அது வந்து போயின்னு சொல்லி வடிவேல் பாணியில் அப்படி சொல்லி பல்ப் வாங்கிட்டு வந்தார். அவர் வந்தவர் நேர பாருங்கள், இந்தியாவில் ஏதோ பிரச்சனை எங்கேயுமே நடக்காத மாதிரி. பாரு எவ்வளவோ விஷயங்கள் தமிழ்நாட்டிலே ஓடிட்டு இருக்கு பேசணுன்னா. இது ஒன்றுக்கு உப்பு சப்பு இல்லாத விஷயம். இன்னொன்று இதை சீர்திருத்தம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் GST கவுன்சில் கூட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சொல்லி நீங்களும் கோரிக்கையும் வைக்கலாம். நீங்கள் இது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நீங்களும் பேசலாம், இதை சொல்லலாம், சொல்லி இதை மாற்றுங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். நீங்கள் வந்து மோடி அரசாங்கம் வந்து அவருடைய நண்பர்கள் அதானி அம்பானிக்குன்னா நீங்கள் வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சாதாரண தொழிலதிபர்கள் கேட்டாங்கன்னா உடனே வந்து அதை வந்து அவங்கள மிரட்டுவாங்கங்கிற மாதிரி அவர் இதை பேசுகிறதுக்கு காரணமாக இருந்ததே வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ தான். மன்னிப்பு அவராக தான் கேட்டது, என்ன மோடியா வந்து சொல்லி நீ மன்னிப்பு கேள்னு சொன்னார். அவர் நம்ம பார்க்கணும், அவருக்கு ஏதோ ஒரு உறுத்தல் தேவையில்லாமல் ஏதோ ஒன்று நம்ம சம்மந்தம் இல்லாமல் கேட்டு ஏதோ ஒன்று ஒரு நெருக்கடியை உருவாக்குன மாதிரி அவர் ஃபீல் பண்ணி. இல்லை, தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இங்கே மக்களுக்கு எதிரான விஷயங்கள் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ராகுல் காந்தி ரியாக்ட் பண்ணாதது, இதுக்கு மட்டும் களத்தில் குதிக்க என்ன காரணம்? ஆமாம், கள்ளக்குறிச்சியில் ஒரு 69 பேர் இன்னைக்குள்ள அரசாங்க தரவுப்படி செத்துருக்க, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருக்காங்க. ஏதாவது பேசினார் அவர்? சென்னையில் வந்து மகாவிஷ்ணுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர் சென்னையில் அரசு பள்ளிக்கூடத்தில் பேசினார்னு சொல்லி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர் ஏதாவது பேசினாரா? இல்லை திருச்சியில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்க கார் டிரைவரே ஒரு பொண்ணை ஒரு 4 பேர் கூட சேர்ந்து மொத்தம் 5 பேர் ஒரு ITI படித்த ஒரு ஏழை மாணவி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவியை வந்து ஏப்ரல் 13ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து அவங்க கற்பழிச்சிருக்காங்க, கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சியை மாதிரி பல மடங்கு இது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்டா கேட்டிங்கன்னா அது காரணம் இதை பண்ணுறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கார் டிரைவர் சிலம்பரசன்கிறவர், சிலம்பரசன். வாயே திறந்தாங்களா? யாராவது கேட்டுக்கிட்டாங்களா? அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கிறிஸ்தவ மிஷினரி இவங்க நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் 5ஆம் வகுப்பு வரை தான் இருக்குது, தொடக்கப்பள்ளி. அது சகாய ராணிங்கிறவங்க அதுக்கு தலைமை ஆசிரியை, அவங்க பையன் வந்து அரசாங்க மருத்துவர். அந்த பள்ளிக்கூடத்தில் கடந்த 6 மாதமாக 50க்கும் மேற்பட்ட சிறுமிகளை அவர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்களெல்லாம் வெளியே வந்து பெருசாக இருக்குது. யாராவது கண்டிச்சாங்களா? விஷயம் வெளியே வந்து கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாராவது கண்டிச்சாங்க கிடையாது. நாங்கள் உள்ள ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டல் தங்குற மாணவிகள் நீங்கள் கூட சொல்ல முடியாது, 10 வயசு 11 வயசு தானே அதிகபட்ச வயசு. அப்போ அவங்கள போய் இது பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து நீங்கள் அதுக்கு கூட வாயே திறக்கலையே. எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க நிறைய இதை மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது தினமும். இதை பற்றி வாயே திறக்கலை. எதுவுமே திறக்காதவர் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் கோயம்புத்தூரில் அது ஒரு விஷயமே கிடையாது. மன்னிப்பு கேட்டாங்க, செய்த தப்பு. இப்போ அண்ணாமலையே வந்து அது சம்மந்தமான ஒரு இன்னைக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கருத்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. பாஜக செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாஜக நிர்வாகிகள் நீ செய்த தப்பு, தனிப்பட்ட முறையில் போய் மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோவை எடுத்து அதை பொதுவெளியில் வெளியிட்டது வந்து தப்பு.
அதனால் பாஜக நிர்வாகிகள் செய்த தவறுக்காக அதான் ராகுல் காந்தி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டில் இந்த விஷயத்துக்கு மட்டும் இறங்குறதுக்கு என்ன காரணம் சார்? இதை வச்சு அவர் அரசியல் பண்ணுறாரு. ஆமாம், அரசியல் தான் பண்ணுறாரு அவர். ராகுல் காந்தி எல்லாத்தையும் அரசியல் தானே சார் பண்ணார். இங்கேருந்து அமெரிக்காவில் போயிருந்து நம்ம நாட்டை இழிவுபடுத்தி பேசலையே அவர். இங்கே வந்து தமிழை வந்து மத்திய மோடி அரசாங்கம் வந்து தமிழை வஞ்சிக்கிறதுன்னு அவர் அங்கே போய் பேசலை. தமிழ் தெலுங்கு இதெல்லாம் வஞ்சிக்கிறதுன்னு சொல்லி பேசினார். அதே மாதிரி அவர் எல்லாமே அப்படி தானே சார் பேசுகிறாரு. புதிய கல்விக் கொள்கை சரியில்லைன்னு பேசுகிறாரு. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார் சார்? ஜிஎஸ்டி, ஆதார் கார்டு, நீட்டு இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? எல்லாமே காங்கிரஸ் தானே சார். இது மக்களுக்கு தேவை, நாட்டுக்கு நல்லது. அதனால் மோடி அரசாங்கம் வந்து அதை தூக்கி ஓரமாக அவங்க கொண்டு வந்தனால சரியில்லை அப்படி இல்லை. அவங்க கொண்டு வந்தாலும் அது நம்ம மக்களுக்காக கொண்டு வந்தது தான். அதனால் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு பண்ணுறாங்க. புதிய வேளாண்மை சட்டமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க போட்டது தானே சார். அவங்க கொண்டு வந்தது தானே. அதை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். அப்புறம் ஜிஎஸ்டி தப்புன்னு எப்படி சொன்ன தப்புன்னா அதுக்கு கவுன்சில் இருக்குது. நீங்கள் அதில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரணுமோ பண்ணிக்கலாம். எது வேணாலும் செய்யலாமே, எல்லாம் ஓப்பனாக தானே இருக்குது. ஆனாலும் நான் விவாதம் பண்ணுவேன், விமர்சிப்பேன், அதை தப்புன்னு சொல்லி குறை சொல்லுவேன். அதானிக்கும் அம்பானிக்கும் இல்லை என்ன சார் சம்பந்தம்? நம்ம நாட்டிலே அதிகமாக வரி கொடுக்குறதே அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. தொழில் அதிபர்கள் தான் கொடுக்க முடியும். அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை தனியார்கள் அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, அதானி அம்பானி ஓகே விட்டுருங்க சார். அதானி அம்பானி அப்புறம் நம்ம இங்கே சன் குழுமம் எல்லாம் கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை குடிசை தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இவங்களும் பெரிய தொழில் அதிபர் தானே. எல்லாரும் வேணுமா சார்? தொழில் அதிபர்கள் இல்லைன்னா தொழிற்சாலை வராது. எதுக்கு முதலமைச்சருங்கிறது இப்போ ஒரு 17 நாள் வெளிநாடு அமெரிக்காவில் போய் இருக்கார்? எதுக்கு இருக்கார்? தொழில் அதிபர்களை வாங்கன்னு கூப்பிட்டு தானே போயிருக்காரு. அதானே உண்மையான நிலவரம். அப்போ அதெல்லாம் வந்தால் தானே நல்லா இருக்கும். நீங்கள் பூதான் அந்த அதானி இன்னொன்று கேட்குறேன். அதானி அம்பானி இவர் ராகுல் காந்தி மேட்டரை எடுத்தனால சொல்கிறேன். அதானி அம்பானியை கரிஞ்சு கூட்டிகிட்டே இருக்கார் இந்த ஆள் ராகுல் காந்தி. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அதானியும் அம்பானியும் மோடி வந்து பிரதமராக 2014 வந்தார். அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லை? அதுக்கு முன்னாடி இந்த மத்திய அரசாங்கம் இல்லைன்னா வங்கிகளெல்லாம் அவங்களுக்கு லோனே கொடுக்காமையே இருந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தானே சார் அவங்க வளர்ந்து பெரிய ஆளாக வந்தாங்க. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அதானி வந்து துறைமுகத்தில் கொடி கட்டி பறக்கிறார். அந்த தொழிலில் சீனாவுக்கு பெரிய செக் பாயிண்ட். அது எல்லா இடமும் வெளிநாடுகள்லாம் போய் இலங்கை எல்லா இடத்துக்கும் அவர் படர்ந்து போயிட்டு இருக்கார். அப்போ அந்த துறைமுகம்ங்கிற கான்செப்டில் சீனாவுக்கு போட்டியாக அதானி இறங்கி போயிட்டே இருக்கார். அடுத்து இந்த 5G 4G 5G இந்த மாதிரிப்பட்ட இதிலெல்லாம் நம்ம இப்போ சார்பில் நிற்கிறோம். அதுக்கு காரணம் வந்து அம்பானி, ரிலையன்ஸ் குரூப்பு. ரிலையன்ஸில் இருந்து இவங்க அதை நீங்கள் நல்ல கொஞ்சம் முன்னோக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்ல உள்ள ஊழியர்களே வந்து இந்த 4Gக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜியை சீனாட்ட வாங்கணும்னு போராடினாங்க சார். நம்ப முடியுதா? பிஎஸ்என்எல்ல ஊழியர்கள் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க போராடினாங்க. சீனாகாரன்ட்ட இதை வாங்கக்கூடாதுன்னு அரசாங்கம் முடிவு பண்ணும்போது நீ ஏன் வாங்கலைன்னு போராடினாங்க. வாங்குன்னு சொன்னாங்க, வாங்கலை. ஏன்னா அதில் அம்பானி உள்ளே வந்துட்டார். அதனால தான் அம்பானிக்கு மேலே கரிஞ்சு கொட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சீனாவுடைய தொழில் பாதிக்குது. இவங்களுக்கு நம்ம நாடு முன்னேறணுங்கிறதுல நோக்கமே கிடையாது. சீனாவில் போய் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடை வாங்கிட்டு வந்த ஆள் தான் வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். இவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? சீனாக்காரன்ட்ட போய் நமக்கு எதிரின்னு நம்ம சொல்கிறோம், அவன்கிட்ட போய் பிச்சை எடுத்துகிட்டு வராங்க இவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? இதே தான் இப்போவும் பாருங்கள், வெளிநாட்டில் போய் நீங்கள் அமெரிக்காக்காரன் என்ன அடிச்சுட்டு இருக்காங்க சார். கமலா ஹாரிஸா இல்லைன்னா ட்ரம்பான்னு சொல்லிட்டு நல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச வரை பாருங்கள் இந்தியாவுக்கு வருவாங்க. 2ல் யாராவது ஒரு தடவை தானே வெற்றி பெற முடியும். அந்த சிஸ்டத்தில் 2ல் ஒரு தடவை தான் வரமாங்க. யார் ஜனாதிபதி ஆனாலும் சரி, அந்த ஜனாதிபதி அடுத்து இந்தியாவுக்கு வருவாங்களா, ஒரு வார்த்தை அந்த நாட்டை பற்றி பேசுவாங்களா? இல்லைனா அதில் தோற்றுருப்பாங்கல்ல ஒருத்தங்க, 2ல் ஒரு ஆள் தோற்று போயிடுவாங்க. எப்படியும் அதில் தோக்குறவங்க திருப்பி பின்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போக தானே செய்வாங்க. அவங்க ஏதாவது ஒரு நாட்டில் போய் அவங்க நாட்டை பற்றி இழிவுபடுத்தி பேசுவாங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்காங்களா? ஒருத்தனும் பேச மாட்டான். ஒரே ஒரு குரூப்பு பேசும்னா அது இங்கே உள்ள நம்ம அந்த காங்கிரஸ் களவாணி குரூப்பு தான். இதுங்க போய் எல்லா நாட்டிலையும் போய் இழிவுபடுத்திக்கிட்டே தெரியும். மோடி தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்கார். அவர் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பிரதமர்களும் முக்கியத்துவம் கொடுத்து இது வளர்க்கலை. ஆனால் மோடி வளர்த்துட்டு இருக்காரு, இவர் இழிவுபடுத்துறாரு. அதாவது இங்கே பஞ்சாபிகளெல்லாம் சீக்கிய நண்பர்களெல்லாம் வந்து காயில் வந்து வளையம் போடணும்னா இப்போ வந்து போராட்டம் நடத்துங்க, தலையில் வந்து இதை கட்டணுன்னா போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமையில் இப்போ அவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இங்கே எதுவுமே உரிமையே இல்லாத மாதிரி, அவங்க எதுவுமே செயல்படவே விடாமல் மோடி அரசாங்கம் பிடிச்சி கழுத்தை நெரிச்சு வச்சுருக்க மாதிரி அமெரிக்காவில் போய் இவர் பேசுகிறார். இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? 1984 இந்திரா காந்தி இறப்பை தொடர்ந்து 3000 சீக்கியர்களை கொன்ன கும்பல் இது. 3000 பேரை கொன்னாங்க. அதுவும் எப்படியெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய சீக்கியனை பிடிச்சி வெளியே டெல்லியில் பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து அவன் கழுத்தில் வந்து டயரை தூக்கி வச்சு மாட்டி விட்டு அதை தீயை கொளுத்தி விட்டு அப்படியே எரிச்சு கொண்ட கும்பல் இது. அதுக்கு ராஜீவ்காந்தி என்ன டயலாக் பேசினார் அன்னைக்கு அது பிறகு அவர் தானே பிரதமர் ஆனார். ஒரு பெரிய மரம் சரியும் போது பின்னாடி சில இது என்ன அசம்பாவிதம் நடக்க தான் செய்யினார்.
இதெல்லாம் ஒரு நியாயமான அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேச முடியுமா, இப்படி சொல்ல முடியுமா? ஆனால் அவங்க சொன்னாங்க. இவங்க வந்து இப்போ சீக்கியர்களுக்காக குரல் கொடுக்குறாங்களாம், தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. இலங்கையில் 1.25 லட்சம் தமிழர்களை கொன்ன கும்பல் இது திமுகவும் காங்கிரஸும். இந்த களவாணி கும்பல் அவ்வளோ வேலையும் பார்த்து விட்டு இப்போ தமிழை வளர்க்குறதுக்கு இவங்க பண்ணாங்க. என்ன சார் அட்டூழியம்! இப்படி தான் அவர் பேசிட்டு இருந்தார். அவர் இப்போ ஜிஎஸ்டியை பற்றியும் பேசுகிறார். இவர் இப்போ அரசியலுக்காக என்னவும் பேசுவாங்க. அங்கே மணிப்பூரில் 2 பேரும் நிர்வாணமாக போனாங்கங்கிறது தான் வந்து அந்த வீடியோ. அவங்கள நிர்வாணமாக அவங்களே போனாங்களா இல்லை இவங்க போக வச்சாங்களாங்கிறது வேற கதை. ஆனால் ஒரு மாநில பிரச்சனை தான் அது. அதை சர்வதேச பிரச்சனை ஆக்கின கும்பல் இது. இங்கே ஒரு பெண்ணை போட்டு இவ்வளோ தூரம் அநியாயம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணே நேரடியாக வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லுது. அந்த எஸ்பிகிட்ட மனுவை கொடுத்துட்டு அது வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுது. அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட மைக்கும் இருக்குது. எத்தனை பேர் போட்டாங்க? அதை ஏன் போடலை? ஏன் போட விடலை? தமிழக அரசு ஏன் அதை போட விடாமல் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இதை ஏன் முடக்கி வச்சுது? இப்போ எவ்வளோ பெரிய கேவலமான இதை பற்றி இது பேசியிருக்கணும். சிறு குழந்தைகள் 10 வயசு 11 வயசு குழந்தைகளை ஒரு மிருகம் வந்து இவ்வளோ தூரம் சிதைச்சிருக்கு. இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. நீங்கள் காஷ்மீரில் ஆசிபாங்கிற ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு, அதை நான் நியாயப்படுத்தலை. ஆனால் அதுக்காக வேண்டி கன்னியாகுமரியில் இருக்க கன்னியாகுமரி கொண்டு வந்து களம் இறங்கினாங்கல்ல சார். காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் தான் களம் இறங்கி அவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணாங்கல்ல. இந்த குழந்தைகளுக்கு யாருமே குரல் கொடுக்கவே வரலையே. சென்னையிலும் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம். ஒரு பச்சை குழந்தைய போட்டு நாசம் பண்ணாங்க. அதை கண்டுக்கவே இல்லையா? இன்னும் தர்மபத்தினி கனிமொழியெல்லாம் வந்து பெண்களுக்காக குரல் கொடுக்கல. ஒரு பெரிய ஆள் அவங்க. குழந்தைகள், பெண்கள் எல்லாத்துக்கும் அவங்க தான் முன்னோடியாக வந்து முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. இப்போ எங்கே போனாங்க அவங்க? திருச்சி ரொம்ப தொலைவில் இருக்கா? சென்னை ரொம்ப அண்ணா நகர் ரொம்ப தூரத்தில் இருக்கா? இல்லை லால்குடி ரொம்ப தூரத்தில் இருக்கா? இவ்வளோதான். அதனால் வந்து இவங்க அரசியலுக்கு வேண்டி பேசுவாங்க. அரசியல் இவங்க ஆட்சியில் வரலைன்னா தமிழகத்தில் வந்து மதுவினால் அதிக இளம் விதவைகள் அதிகமாக வந்ததே இந்த மதுவினால தான் சொல்லி தர்மபத்தினி பேசினாங்க. இப்போ பாருங்கள் ஆலயங்கானில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எதுவும் வாயே திறக்கலை. அதை தான் காங்கிரஸ் இவங்க கூட்டணி தானே, கூட்டணி பரிவாரம் வேறு என்ன அவங்ககிட்ட எதிர்பார்ப்பீங்க? அதில் ராகுல் காந்தி பேசினதை வச்சு நம்ம வந்து பார்த்தா அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஒரு கோமாளித்தனமான ஆள். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் புரிஞ்சமைக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.